கமலதாஸ் எழுதிய அண்ட் இன்ட்ரடக்ஷன் போமுடைய டீட்டெயில்டு சம்மரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கமலதாஸ் இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர். இவங்க மோஸ்ட் ஆஃப் த ரைட்டிங்ஸ் இவங்க போம்ஸ் தான் எழுதியிருக்கிறாங்க. 1934 கேரளாவில் உள்ள திருச்சூரில் தான் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஆல் த ஒர்க்ஸ் எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா ஃபீமேல் செக்ஸுவாலிட்டியும் இந்தியன் விமனுடைய லைஃப் எப்படிலாம் இருக்குதுங்கிறத இவங்க போமில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலர்லி பிரிட்டிஷ் இந்தியாவிலையும் சரி, ஈவன் ஆஃப்டர் பிரிட்டிஷ் இந்தியா, ஒரு சாதாரண ஒரு பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், செக்ஷுவல் ரீதியாகவும் சரி, பேட்ரியார்கல் சொசைட்டி, அதாவது ஆண் வர்க்கத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணப்படுறாங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த போமில், அதாவது ஆல் த போம்ஸில் எழுதியிருப்பார். ஷீ இஸ் நோன் ஃபார் ஹர் பர்சனல் ரைட்டிங்ஸ். தன்னுடைய சொந்த விஷயங்களையும் சரி, தன்னுடைய சொந்த வாழ்க்கையும் சரி இந்த மாதிரியான போமில் தான் எழுதியிருப்பாங்க. நாட் ஓன்லி இந்த ஃபார்ம் ஆஃப் போம்ஸ், போயட்ரி, ஷார்ட் ஸ்டோரிஸ், மெமோஸ், எஸ்ஸேஸ், இதில் ஃபுல்லாக இவங்களுடைய இந்தியன் விமனோட லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஷி ரோட் போத் இன் இங்கிலீஷ் அண்டு மலையாளம்லேயும் சில ஒர்க்ஸ் எழுதியிருக்கிறாங்க. மலையாளம் அப்போது கேரளான்னு போகணும் அப்படின்னா அங்கே இவங்க மாதவி குட்டின்னு அட்ரஸ் பண்ணப்படுறாங்க. இங்கிலீஷ் போம்ஸ்னு சொல்லும்போது கமலதாஸ்னு அட்ரஸ் பண்ணப்படுறாங்க. 2009 இவங்க இறந்துருக்கிறாங்க இந்தியாவில் உள்ள புனே அப்படிங்கிற இடத்துல. கமலதாஸ் இந்த போமில் 60 லைன்ஸ் இருக்குது. இந்த ஆல் த 60 லைன்ஸ் ஒரே ஸ்டான்ஸாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த போமில் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆண் வர்க்கத்தில் பெண்கள் எப்படிலாம் ட்ரீட் பண்ணப்படுறாங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு. ஒரு இன்ட்ரடக்ஷங்கிற டைட்டில் ஒரு பெண்ணா யார், இந்த சொசைட்டியில் பெண் ஒரு உமன் எப்படி அட்ரஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கமலதாஸ் சேஸ் தட் ஷீ டசன்ட் நோ பாலிடிக்ஸ், மேனிப்புலேஷன் ஆர் கேம்ஸ். தனக்கு பாலிடிக்ஸ் எதுவுமே தெரியாது. பாலிடிக்ஸ்னால் அரசியலை பற்றின எதுவுமே தெரியாது. ஆஸ் அ உமன் எனக்கு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது. பட் ஷீ நோஸ் தட் இட் இஸ் அ மேல் டாமினேட்டட் ஃபீல்டு. அரசியலை பற்றி தெரியாது, ஆனால் இந்த சமுதாயம் ஒரு ஆண் வர்க்கத்தை சேர்ந்தது, ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த சமுதாயம் மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஷீ நோஸ் த நேம்ஸ் ஆஃப் மென் இன் பவர். இந்த ஆண் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் ரொம்ப பேட்ரியார்க்கலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியும். அவங்களோட நேம்ஸ்லாம் எனக்கு தெரியும். பர்டிகுலராக ஜவஹர்லால் நேரு மாதிரியான பீப்புள் எப்படி சொசைட்டியில் ஒரு ஆண் வர்க்கத்தில் ரொம்ப தலை சிறந்து விளங்குறாங்க. ஆண்கள் தான் பவரில் இருக்கணும், பெண்கள் சபார்டினேட் ஆகணுங்கிறதெல்லாம் நினச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஷி சேஸ் நேஷ்னாலிட்டி இஸ் இண்டியன். நான் பேசிக்கலி ஐ மீன் இண்டியன் எனக்கு தெரியும். ஹர் கலர் இஸ் வெரி ப்ரௌன். என்னுடைய நிறம் ப்ரௌன். அதில் நான் பெருமை கொள்கிறேன்னு சொல்கிறாங்க. ஷி வாஸ் பார்ன் இன் மலபார். நான் கேரளாவில் பிறந்தவள். ஷி ஸ்பீக்ஸ் இன் மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி. நான் கேரளாவில் பிறந்திருந்தாலும் எனக்கு மலையாளம் மட்டும் இல்லை, இங்கிலீஷு, ஹிந்தி எல்லாம் பேச தெரியும். மலையாளத்துலேயும் இங்கிலீஷ் என்னால் எழுத முடியும். என்னுடைய ட்ரீம் இல்லாமல் இங்கிலீஷ் கல்ச்சர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் என்னுடைய ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் கலோனியலிசம் அண்ட் டாமினேஷன். இங்கிலீஷ் ஒரு பிரிட்டிஷ்காரங்களுடைய லாங்குவேஜ். இது டாமினேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். இப்போது இந்தியாவை ரூல் பண்ண அந்த கலோனியல் பவருடைய லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதனால் இது டாமினேட்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவேன். ஷி சேஸ் when I write in English, people around me criticize me. நான் இங்கிலீஷ் எழுதும்போது எல்லாருமே என்னைய குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் ப்ளீஸ் கேன் யூ ஆல் ஸ்டாப் இட். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் வாட் ஐ டிசைர். எனக்கு பிடிச்ச மொழியில் தான் நான் எழுத முடியும். எனக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குமோ அதில் தான் நான் போகும் எழுதுவேன். யாருக்கும் என்னுடைய சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் இஸ் வெரி மச் மை ஐடென்டிட்டி. இங்கிலீஷ் மூலமாக தான் என்னுடைய ஐடென்டிட்டி என்னை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் எல்லாராலையும் பேசப்படுது. ஸோ அதன் மூலமாக ஒரு உமனுடைய பர்சனல் டிசைர் என்ன, உமனுடைய ஸ்ட்ரகிள் என்னங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கிலீஷ் மூலமாக என்னோடய ஐடென்டிட்டி என்னை வெளிப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ அட்மிட் தட் தி இங்கிலீஷ் ஐ யூஸ் இஸ் இங்கிலீஷ் ஒன் ஆஃப் இங்கிலீஷ். நான் பேசக்கூடிய இங்கிலீஷ் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் இங்கிலீஷ், இட் இஸ் ஆஃப் இங்கிலீஷ், ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ். நான் பேசக்கூடிய மொழியில் இங்கிலீஷ் மட்டும் மிக்ஸ் ஆகலை, மலையாளம், ஹிந்தி இதெல்லாம் மிக்ஸ் ஆகக்கூடியது. அதையும் சேர்ந்து தான் நான் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. விச் மேக்ஸ் மை இங்கிலீஷ் சவுண்ட் ஃபன்னி. ஸோ மலையாளம் கலந்து ஹிந்தி கலந்து இங்கிலீஷ் நான் பேசுகிறது ரொம்ப ஃபன்னியாகவே இருக்கும். பட் மை ரைட்டிங்ஸ் ஆர் ஆனஸ்ட் அண்ட் ஹியூமன். ஆனால் நான் எழுதக்கூடிய எழுத்துக்கள் உண்மையானது தான். அது ரொம்ப சின்சியரிட்டியாக இருக்கிறது.
ஐ ரைட் வித் மை ஹார்ட். நான் ரொம்ப இதயபூர்வமாக நான் எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் ப்ரொவைட்ஸ் அ பேசேஜ் டு மை ஜாய்ஸ், டிசையர் அண்ட் ஹோப்ஸ். இங்கிலீஷில் எழுதுறதுனால என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய ஆசைகள், என்னுடைய கனவுகள் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஜஸ்ட் லைக் அ க்ரோ கவ்ஸ் அண்ட் லயன் ரோட்ஸ். எப்படி வந்து ஒரு சிங்கம் கர்ஜிக்குது, ஒரு க்ரோ வந்து சத்தம் போடுது, அது மாதிரி என்னுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் உண்மையானது தான். ஐ டு இமிட் மை எமோஷன்ஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் எழுதும்போது என்னுடைய உணர்வுகளை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் கொடுக்க முடியுது. இங்கிலீஷ் இஸ் ஹியூமன் ஸ்பீச். இங்கிலீஷ் வந்து வேறு எதுவும் கிடையாது, இது ஒரு மனிதர்கள் பேசக்கூடிய சாதாரண மொழி தானே. இட் இஸ் ஸ்பீச் ஆஃப் மை மைண்டு. என் மைண்டுடைய மொழி தான் இங்கிலீஷ். நான் என்ன மனதில் நினைக்கிறேனோ அதை இங்கிலீஷ் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன். விச் கான் பி ப்ரெசென்ட் எவ்ரிவேர். ஆனால் இங்கிலீஷ் தர மற்ற மொழிகள் மூலமாக என்னால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல. இங்கிலீஷ் மூலம் மட்டும்தான் என்னால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். நன் ப்ளஸ் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் அவேர். இருந்தாலும் என் மைண்டு எல்லா இடத்துலையும் காணப்படும், பட் இங்கிலீஷ் மூலம் மட்டும்தான் அதை ரைட்டிங்கில் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. மை இங்கிலீஷ் இஸ் ஃப்ரம் அ கான்சியஸ் மைண்டு. நான் ரொம்ப கான்சியஸாக இருக்கும்போது மட்டும்தான் இங்கிலீஷ் வெளியே வருது என்னிட்ட இருந்து. இட் இஸ் நாட் லைக் த டெஃப் பிளைண்ட் சவுண்ட் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் மான்சூன் க்ளவுட்ஸ் ஆர் த அன்கான்சியஸ் சவுண்ட் ஆஃப் ரெயின்ஸ். ஸோ இது வந்து ஒரு டெஃப் மாதிரி, பிளைண்டு மாதிரி கிடையாது, மான்சூன் க்ளவுட்ஸ் மாதிரி கிடையாது. கண்ணுக்கு தெரியாமல் மலைகள் வரும், மழை சம் நேரத்தில் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, பட் மலைகள் தூரல் விழுகும், அந்த மாதிரி என்னுடைய கிடையாது. என்னுடைய லாங்குவேஜ் ரொம்ப கான்சியஸ் ஆனது. ஐ வாஸ் சைல்ட் அண்ட் இன் நோ டைம் ஐ வாஸ் டோல்ட் தட் ஐ க்ரோன். நான் குழந்தையாக இருக்கும்போது திடீர்னு நான் ரொம்ப பெரியவராக நான் வளர்ந்துட்டேன். எப்போ நான் பெரியலாக வளர்ந்தேன்னா ஐ க்ரூ டாலர். என்னுடைய உயரம் வந்து என்னுடைய உடல் பகுதி வந்து அதிகமாக காணப்பட்டது. நான் வளர்ந்து கொண்டே இருந்தேன். மை ஷோல்டர்ஸ் ஹிப்ஸ் இன்க்ரீஸ்ட் இன் சைஸ். நான் வளர என்னுடைய உடல் பாகங்கள் ரொம்ப அதிகப்படியான வெயிட் போட்டது. அது மூலமாக என்ன உணர நான் வளர்ந்து கொண்டே இருக்கேன்னு உயர்ந்தேன். ஐ காட் பிபர்ட்டி ஹேர். எனக்கு அந்த ஏஜில் வரக்கூடிய எல்லா சேஞ்சஸும் என் உடல் ரீதியாக நடந்துச்சு. ஸோ இப்படி தான் ஒரு பெண்மை வந்து வளர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, ஆஃப்டர் ஐ வாஸ் மேரீடு பை மை ஃபாதர். அதாவது எனக்கு சிறு வயதிலே கல்யாணம் ஆகிடுச்சு. என்னுடைய விருப்பமே இல்லாமல் என்னுடைய ஃபாதருடைய ஃபோர்ஸால் எனக்கு கல்யாணம் ஆனது. ஐ டிட் நாட் நோ த பர்பஸ் ஆஃப் மை லைஃப். நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வாழ்க்கைனா என்னங்கிறது எனக்கே தெரியாது. ஸோ ஐ ஆஸ்ட் ஃபார் லவ். எனக்கு இப்போதைக்கு என்ன தேவைன்னா ஒரு லவ் தேவை, ஒரு கருணை, ஒரு அன்பு, இதுதான் தேவை. இன் ரிட்டன் மை ஹஸ்பண்ட் டுக் மீ டு த பெட்ரூம் அண்ட் மே லவ் டு மீ. ஆனால் நான் என்ன லவ் எதிர்பார்க்கணும் அது தவிர ஃபிசிக்கல் லவ் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் இருந்து வாங்க முடிஞ்சது. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபிசிக்கலாக மட்டும்தான் எனக்கு அன்பு கிடைச்சது, மன ரீதியாக அன்பு கிடைக்கல. அஃப்கோர்ஸ் ஹி டிட் நாட் பீட் மீ, பட் ஐ வாண்டட் மோர் தேன் திஸ் கைண்ட் ஆஃப் லவ். ஆனால் மற்ற ஹஸ்பண்ட் மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் என்னை அடிக்கலை, என்னை துன்புறுத்தலை. ஆனால் இதை விட எனக்கு இன்னும் அதிகமான லவ் எனக்கு தேவைப்பட்டுச்சு மன ரீதியாக. மை பாடி ஃபெல்ட் சேட் அண்ட் ஹியூமிலேட்டட். என்னோட பாடி வந்து எனக்கு ஹஸ்பண்டுக்கு ஏற்ற லவ் தான் கொடுக்க முடியுது. அதனால் என்னை பாடி ஃபெல்ட் சேட் அண்ட் ஹியூமிலேட்டட். என்னை உடல் ரீதியாக ரொம்ப காயப்பட்டேன். பர்டிகுலர்லி மை பிரெஸ்ட் அண்ட் womb பீட் மீ. நான் பெண்மை ஆகும்போது என் மன ரீதியாக பிரெஸ்ட் அண்ட் womb எல்லாமே வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு. சமுதாயத்தில் இது ஒரு தனியாக ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுது ஒரு பெண்மையாக. ஸோ ஐ கேவ் அப் டு த டிசைர் ஆஃப் மை ஹஸ்பண்ட். அதனால் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஆசைகளை என்னால் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன், வித்தவுட் எனி சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எனக்குன்னு எந்த ஒரு சுய ஆசை எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து என்னுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னோடய ஹஸ்பண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. கமலாதாஸ் மேலும் என்ன சொல்கிறாங்க, டு ரெபல் அகெயின்ஸ்ட் மை ஓன் ஃபெமினிட்டி. என்னுடைய பெண்மைக்கான அந்த குணத்தையும் மீறி, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது பெண்மையாக, அதையெல்லாம் மீறி எப்படி இதிலேருந்து நான் ப்ரிவெண்ட் ஆக முடியும் அப்படின்னா, பை வேரிங் மை பிரதர்ஸ் க்ளோத்ஸ். நான் ஒரு பெண்மையாக இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய பிரதருடைய சட்டை எல்லாம் நான் வேர் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய ஹேரை வந்து ஒரு ஆண் மாதிரி ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். அகெயின் தே கிரிட்டிசைஸ் மீ. ஸோ ஒரு ஆணுடைய உடைகளை வந்து என்னுடைய உடலில் அணியும் போது கூட அப்போ கூட என்னை என்ன பண்ணலைன்னா, ஒரு ஆண் வர்க்கத்தில் என்னை அலோவ் பண்ணலை. அப்போ என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், ஏன் வந்து நீ ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை அணிகிற, ஏன் வந்து ஆண்கள் மாதிரி நீ ட்ரிம் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஆனால் என்னுடைய டிசைர் இஸ் டு கட் மை ஹேர் டு வேர் மென்ஸ் க்ளோத்ஸ். இதுதான் என்னுடைய டிசைர். பட் என்னோட டிசைருக்கு அகேன்ஸ்டாக இந்த சொசைட்டி என்னை மறுபடியும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆஸ் மீ டு ட்ரெஸ் இன் அ சாரீ. அவங்க என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து ஒரு பெண், நீ வந்து ஒரு சேலை தான் அணியணும், ஒரு சாரீ தான் அணியணும், நீ வந்து ஒரு உமனாக இருக்கணும், நீ வந்து எம்ப்ராய்டர், நீ வீட்டுக்குள்ளே இருந்து தையல் கலை தான் செய்யணும், குக் பண்ணணும், வீட்டுக்குள்ளே தான் நீ இருக்கணும், சமையல் பண்ணுறதுக்கு தான் ஒரு உமன், அதுக்கு தான் இருக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் ஃபைட் வித் த சர்வன்ட்ஸு. வீட்டில் இருக்கக்கூடிய சர்வன்ட்ஸ் கூட நான் சண்டை போடணும், அவங்க கூட தான் நான் கான்வர்சேஷன் பண்ணணும்,
இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும், வெளியே வரவே கூடாது ஆண்கள் மாதிரி அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. திங்க் ஆஃப் நத்திங் எல்ஸ், வேறு இதை தவிர வேறு எதுவுமே என்னால் நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஷி சைஸ் மை சோ கால்டு வெல் விஷஸ் டைரக்டட் மீ நாட் டு சிட் ஆன் வால்ஸ். ஆனால் என் மேலே சில அக்கறை காட்டக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து 4 செவத்துக்குள்ளே உட்காரக்கூடாது, நீ என்ன பண்ணணுன்னா ரொம்ப நிறைய கனவுகளோட நீ வளரணும்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் பி ஏமி ஆர் கமலா ஆர் பெஸ்ட் பி மாதவிக்குட்டி. ஒரு மாதவிக்குட்டி மாதிரியும் கமலாதாஸ் மாதிரியும் ரைட்டிங்கில் நீ வந்து திறமைசாலியாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் எனக்கு சொல்லுவாங்க. They told me not to fake hallucinations, not to pretend that I have troubles, not to cry loud when disappointed in love. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரியான இந்த பெண்களுக்கு அகென்ஸ்டாக சில பேர் பேசுவாங்க, அவங்களோட கருத்துக்கள் நீ நம்பாதன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சில பிரச்சனைகள் மன ரீதியாக வரும்போது அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய மனதில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு நான் அழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் ஐ ஃபெல் இன் லவ் வித் அ மேன், இஸ் டிசைர் அண்ட் மை டிசைர் பேரலல். நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணேன், அவருடைய ஆசையும் என்னுடைய ஆசையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. வி லவ்டு ஈச் அதர் ஆஸ் அ மேன் அண்ட் உமன். எனக்கு என்ன பிடிக்குமோ நான் அதை லவ் பண்ணேன், அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை அவர் அடைஞ்சிக்கிறாரு. இப்படி தான் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இது இஸ் பியாண்ட் மேரேஜ், இட் இஸ் பியாண்ட் பேட்ரியார்க்கல் சொசைட்டி. ஸோ நான் லவ் பண்ணக்கூடிய ஆண் வந்து என்னுடைய சுதந்திரத்தில் அவர் தலையிடலை, அவருடைய ஆசையில் நான் வந்து தலையிடலை. இதுதான் இப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஹி வாஸ் அக்ரெசிவ் அண்ட் ஹேஸ்ட்ஃபுல் லைக் அ ஃப்ளோவிங் ரிவர் while I acted as an agency of subjugation and patience just like a ocean. ஆனால் அவர் சில நாட்களை வந்து ரொம்ப கொடூரமாக என் மேலே அப்ரோச் பண்ணுறாரு. ஒரு ரிவர் மாதிரி, ஒரு கடல் மாதிரி பொங்கி எழுகிறாரு. ஆனால் நானும் வந்து ஒரு கடல் வந்து எப்போவுமே அமைதியாக காணப்படும், ஆனால் திடீர்னு அது பொங்கி எழுதுனா என்ன ஆகும் நமக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, when I ask somebody about their identity, they say it is I. நான் சில பேர்கிட்ட கேட்பேன், உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன, நீங்கள் எப்படி உங்களை அறிமுகப்படுத்திக்கிறனா அப்படின்னு என்ன அவங்க தே யூஸ் த வேர்டு ஐ. தாங்குற இதை மட்டும் சொல்கிறாங்க, ஒரு பொசிட்டிவாக யூஸ் பண்ண பார்க்குறாங்க. தே ஜஸ்ட் ரிவீல் தே ஐடென்டிட்டி ஆஸ் ஐ, நத்திங் மோர். தே ஹைட் தெம்செல்ஸ் லைக் ஸ்வோர்ட் இன் அ கவர். ஐங்கிறத வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சில ஆண்கள் வந்து அவங்களுக்குள்ள டிசைரை வந்து ரொம்ப பொசசிவாக யூஸ் பண்ணுறாங்க. பட் என்னுடைய பொசசிவாக என்னோட டிசைர் நான் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. நவ் லெட் மீ டெல் அபவுட் ஐ. இப்போ என்னையை பற்றி நான் சொல்கிறேன். ஹூ இஸ் லோன்லி? ஐ ஹூ இஸ் லோன்லி, நான் ரொம்ப தனிமையாக இருக்கிறேன். இட் இஸ் ஐ ஹூ ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் அட் மிட் நைட் இன் ஹோட்டல்ஸ் இன் ஸ்ட்ரேஞ்ச் பிளேசஸ். நான் என்ன பண்ணேன், சில ஹோட்டல்ஸில் வந்து சில ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸில் நான் ஆல்கஹால் நான் யூஸ் பண்ணுறேன். இட் இஸ் ஐ ஹூ லாஃப்ஸ் அவுட் லவுட், நான் அதிகமாக சிரிக்கிறேன். இட் இஸ் ஐ ஹூ மேக்ஸ் லவ்ஸ் டு ஸ்ட்ரேஞ்ச் மேன், முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட மேலே நான் காதல் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபீல் கில்ட்டி, அதுக்கப்புறம் தப்பை உணர்றேன். இட் இஸ் ஐ ஹூ இஸ் கில்ட் எவ்ரி டே லைக் எ ராட்டில் இஸ் இன்செக்டட் இன் மை த்ரோட். ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய ஆசைகள் நிறைவேற்றாமல் எனக்கு நானே என்ன பண்ணிக்கிறேன்னா சில தொல்லைகளை ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, ஐ மைட் ஹவ் சின், நான் என்ன ஃபீல் பண்ணேன், நான் மட்டும் ஒரு தப்பு செஞ்சால் அது ஏதோ பாவம் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன். பட் ஐ எம் ஹோலி ஈக்குவலி. ஆனால் நான் ஒரு ஆண்களுக்கு ஈக்குவலாக தான் நானும் இருக்கிறேன். ஒரு ஆண் எப்படி ஒரு ஹோட்டலில் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களோ, எப்படி வந்து ஒருத்தர் லவ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் எனக்கும் அந்த ஆசைகள் இருக்கும், நானும் அதான் பண்ணுறேன். ஆனால் நான் பண்ணால் மட்டும் ஏன் நீங்கள் பாவம்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஐ எம் த ஒன் ஹூ இஸ் லவ்டு. ஒரு ஆண் வந்து யார் லவ் பண்ணால் என்னைய ஒரு உமனை லவ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு மேன் எந்த அளவுக்கு நல்லது செய்யணும் அதை தான் ஒரு பெண்ணும் செய்வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் த ஒன் ஹூ இஸ் சீட்டட் அப்பான். அப்போது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை லவ் பண்ணக்கூடாதா? அப்படி பெண்ணை லவ் பண்ணால் தப்பு. அப்போ பெண் வந்து கடைசியில் ஏமாற்றப்படுறாளான்னு கேட்குறாங்க. ஐ எம் ஜஸ்ட் லைக் யூ, நானும் உங்களை மாதிரி தான். மை ஜாய்ஸ் ஆர் யுவர்ஸ். நீங்கள் எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்களோ அதைத்தான் நானும் அனுபவிக்கிறேன். அண்ட் மை பெயின் இஸ் ஆல்சோ யுவர்ஸ். எனக்கு இருக்கக்கூடிய வழி தான் உங்களுக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் லைக் யூ ஆல்சோ கால் மை செல்ஃப் ஐ. நீங்கள் எப்படி உங்களை ஐங்கிற வேர்டு யூஸ் பண்ணி உங்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் நானும் இந்த வேர்டு ஐயை யூஸ் பண்ணி என்னுடைய ஐடென்டிட்டியை, என்னுடைய டிசைரை நான் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் கமலதாஸ் வந்து இன்ட்ரடக்ஷனுங்கிற போமில் ஒரு ஃபீமேல் ஐடென்டிட்டியை எப்படி ரிவீல் பண்ணுறாங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.